அதோட வண்டியில ஏறியாச்சு. அவர் நாங்க எங்கள்ட்ட அவர் முன்னாடி போறோம், நாங்க பின்னாடி போறோம். அது போகுது மாப்பிள்ள, என் கதை தான் அந்த கதையும். காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போறான். தூரமா திருப்பி வர இருந்தாலும் அவனோட வரணும் அப்படி இருக்குது. ஐயா அப்ப முடியாது. அப்ப நான் மேலோட்டம் சுத்திட்டு வண்டிய நீங்க. நான் இந்த முதிர்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன், ஏன் ஒன்னும் வரமாட்டான்னு தெரியும். ஆமா, அப்படியே போன் அடிச்சா அவனுக்கு தான் அடிப்பான். ஆமா, அவனுக்கு தான் அடிப்பான், முதிருக்கு தான் அடிப்பான். அதனால முதிர் சமாளிச்சுவாப்ல. ஓ அப்படியே கடைக்கு போய். ஆமா, இந்த ஆளு கூட போனா ஒன்னும் சொல்ல மாட்டான். சரியா நான் போயிட்டோம். போனா அவன் கூப்பிட்டு போறான். அப்பல சரியான காடுறாது. பொட்டை காடு அவ்வளவு தூரம். காடு, சரியான காடு. என்னண்டா ரோடு ரொம்ப வளைய போகுது. மேட்டை சுத்திக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டுமா போய் எனக்கே ஒரு இடத்துக்கு மேல தலை சுத்தி போச்சு. நம்ம என்ன ஒரு ஹைலைட்னா, இப்ப நாங்க உள்ளாக்க போயிட்டோம்ல அவனை தேடி. ஆனா திரும்பி வர்றதா இருந்தா அந்த முதலாளிக்காரனை எங்களை கூட்டிட்டு வரேன். ஆமா, தெரியாது, வாய்ப்பு இல்லை. எவ்வளவு தூரமா திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அதனால அப்படியே போறோம். போனா கூட்டிட்டு போயிட்டாரா அந்த இடத்துக்கு. அவரு ஒரு எத்தனைண்டா ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கீங்க அந்த பல்குல இருந்து. 35 கிலோமீட்டர் இருக்கீங்க. சல்லுன்னு போயிட்டாங்க. போனா அங்க அவன் நிக்கிறான் அழுதுகிட்டு. ஒட்டாலாம் என்னை பார்த்ததோடய ஓடி வர்றான் அழுதுகிட்டு. ஊர்ல ஏற்கனவே பார்த்தது இல்ல அவன். அங்க போய் போன் அடிச்சு பேசலாம், வந்துட்டோம்னா ஓனருக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம்ட்டு. ஓடி அழுகுன்னு அழுகுறான். அழுகுறான். அப்ப அவரு அந்த ஓனரும் பாக்குறாரு. அவரு பாத்து நிக்கிறாரு. சொல்றான், நீ பேசி காப்பாத்துக்கலாம். அவனுக்கு நம்மள மாதிரி ரூம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த ஆடு ஒட்டகம்லாம் இருக்கு. ஆனா இவங்க அங்க போக மாட்டாங்க. எனக்கு மாதிரி காவா சாய போடுற வேலை இல்லைங்க. அதான் போக மாட்டாங்க. இவனுக்கு ஃபுல்லாவே அந்த ஆடுக ஒட்டகத்தை பாக்குறது. அந்த காவா சாய போடுறதுக்கு அவ்வளவு தூரத்துக்குள்ள அவங்க போகல. அந்த முதலாளிக்கு போக மாட்டான் போலாங்க. ஏன்னா அதுக்குள்ள செட்டப் அங்க இல்ல. தண்ணிலாம் இருக்குது. ஆனா அந்த கேமா செட்டப் அங்க இல்ல. அந்த கேமா செட்டப் இருந்தா தான் இவங்க போவாங்க. அப்படியா? அது இல்லைன்னா இவங்க போக மாட்டாங்க. அந்த அவன் இடத்துல அது இல்ல. நான் கேட்டேன், அந்த கேமா மாதிரி வச்சிருக்காங்களாண்டா, அதெல்லாம் இல்ல அப்படின்னா. அப்ப அது இல்லைன்னா இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பிஞ்சால் பியாலாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் கப்பு எல்லாம் அந்த மங்காத்துங்குவாங்க. அந்த தண்டி இது குத்தி எரிக்கிறது இதெல்லாம் இல்லைன்னா இவங்க போக மாட்டாங்க. அப்படியா? இந்த மாதிரி கேஸ். ஆனா அந்த கிச்சன் மாதிரி செட் வச்சுக்க மட்டும் கொஞ்சம் சும்மா காவாச்சாய போட்டு குடிச்சுக்குவாங்க போல. அது மட்டும் இருக்குது. இவங்க இந்த முதலாளிகளை உட்காந்தானா போட்டு கொடுக்குறது. அந்த செட்டப் இருக்கு. அது சின்னதுதான். இவங்க போனா போட்டு கொடுக்குறது போல. அப்ப அழுதுகிட்டு இருக்கையில அப்ப அவர் அம்ஜாவும் பேசுறாப்புல, நானும் அவன்கிட்ட பேசுறேன். நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன், உனக்காச்சும் பரவாயில்ல. ஆனா அவங்க 2 பேரு முனிசாமியோட இன்னொருத்தர் இருக்கான். அவன் தமிழ்காரன் இல்ல. அவன் இத்தோப்பியா மாதிரி தெரியுது. அவனை கர்பகாலோ இத்தோப்பியாவா இல்ல இந்த பங்களாதேஷ்காரனான்னு வேற தெரியல. பங்களாதேஷ்காரன் இருப்பாங்க மாப்ள. ஓ ரைட், அது சரியா. இந்த காட்டுக்குள்ள பங்களாதேஷ்காரன் அதே மாதிரி இருப்பாங்க. ஆமா, அவங்களும் இருப்பாங்க. பங்களாதேஷ் இருப்பாங்க. அவனானு தெரியல. அவன்கிட்ட நான் பேசல, இவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு. அப்ப அவன்கிட்ட ஆறுதல் சொன்னான். இப்படி நாள் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்துச்சு, வாழ்க்கை ஓடிடுச்சு. அதனால இது நீ புதுசுனால உனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அதுக்கப்புறம் போச்சு. ஆனா அவனுக்கு அவன் ஓனர் நல்லவன், குடும்பப்படுத்தல போல. அதான் கூட்டு போறான். நாங்க வேண்டியத ஜாமானையும் கொடுத்தோம். அவன் வாங்கினான் பாரு, அந்த ஜாமானை அவன்கிட்ட தான் கொடுத்தான். குடும்பப்படுத்தினா இந்த இதை பார்த்து மிரண்டான். அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே அவன் அது ஆரம்பம்டா, ஸ்டார்டிங்டா. ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள தான்டா அவன் அப்படியே மிரண்டுட்டான். என்னை மாதிரியே நல்ல. உங்களுக்கு என்னன்னா, நீ தனிமையா கடந்துட்டு ஆட பார்த்தா பழகிருச்சு உங்களுக்கு. அதுதான் ஆட பார்த்தாச்சு, ஆட பார்த்தாச்சு. ஆடு ஓட்டாத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு நல்ல நேரம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சர்க்கிளுக்குள்ள இருக்கிறான். ஆமா, இவன் அந்த சர்க்கிள் தான் கிட்டத்தட்ட. என்ன எனக்கு அவனுக்கு மட்டும் எனக்கு ஒரு 40 70 கிலோமீட்டர் வச்சு கிட்ட இப்படி போனா 70 கிலோமீட்டர். இடையில பெட்ரோலுக்கு இருக்கு. அவ்வளவுதான் வருது. அது சர்வீஸான போயிடலாம் மாப்ள. அடிச்சு போயிடுவாங்க. நீ சவுதியில நீ 100-150 கிலோமீட்டர் சொல்லி இல்ல, சர்வ சாதாரணமா போயிடுவாங்க. நீ நினைக்கமா சிட்டா பறக்க வண்டி 200 கிலோமீட்டர் எல்லாம் போடாண்டா ஒரு 1.5 மணி நேரத்தை தட்டிட்டு போயிடுவாங்க. இல்லடா அவ்வளவு போய் ஹை ஸ்பீடு. 200 கிலோமீட்டர் எல்லாம் 1.5 மணி நேரம் அதிகம் என்ன கேட்டேன்டா. பறந்துருவாங்க. பறந்து எவ்வளவு சார் வீடு. அப்ப அதுல இதுதான் அவனுக்கு ஆறுதல் சொல்றோம். இதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி வருவோமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு பக்கத்து கிடக்குறேன், அந்த சைடு கிடக்குறேன் அங்கிட்டு. ஆனா டயங்கடைகள் நாங்க வருவோம், பொழுதுனைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு. அதோட அவனுக்கு கொஞ்சம் ஆனா அழுகை நிப்பாட்டலாம். ஆனா எங்க ஊர்ல சொல்லி என்னை என்னை காப்பாத்துங்கண்ணா அப்படின்னா. நான் என்னையவே காப்பாற்ற முடியாம நானே கிடக்குறேன். இப்ப வரைக்கும் நான் எனக்கே விட தெரியலடா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்றேன். எனக்கே இன்னும் போறதுக்கான விட தெரியல. நான் இப்படித்தான் கிடக்குறவனே மாதிரி இவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் என் நிலைமை இதுவரையும் போக முடியும் எனக்கே தெரியல. இவங்கெல்லாம் எனக்கு இப்போ வந்தாங்க.
இப்போ அதனால எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்ட்டு. அந்த கஷ்டப்பட்டதுல கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உண்மையிலேயே அது ஒரு மிரக்கலா இருந்துச்சு எனக்கு. இந்த கரண்ட் போஸ்ட் என் ஏரியாவுக்குள்ள வந்தது மாப்பிள்ள, அதை நினைக்கையில நாட்டம் எனக்கு இன்னமும் வந்து அது ஒரு மிரக்கலாவே தெரியுதுடா. அதுக்குள்ளே வந்து காட்டுக்குள்ள அந்த கரண்ட் போஸ்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்த சொன்னா இன்ன வரைக்கும் அந்த கரண்ட் போஸ்ட் அங்கதான் இருக்கு. கரண்ட் போஸ்ட் அடிக்கடியா மாத்துறது அது இன்ன வரைக்கும் அது இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அவன்கிட்ட பேசிட்டு அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்தான், அவனு கொடுத்தான், சாப்பிட்டுக்கிட்டு இரிடா கொஞ்ச நாளைக்கு இரிடா வந்துட்டேன், நம்ம எல்லாம் கஷ்டப்படுறவங்க வெளியில எல்லாம் போக முடியாது. ஆனா அப்ப அந்த முதலாளி கேட்கறான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்றாப்ப இல்ல அதான் நம்பர் ஜதீத். ஜதீத்னா புதுசு அப்படியா ஜதீத் அப்படின்னு அழுகிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்க. அது எனக்கு புரியாத என்னமோ சொன்னாப்ல. அது அவன் சொல்றான் மாஃபி முஸ்கிலா இந்த கல்லம் ஹாதா நபர் மாஃபி முஸ்கிலா ஆனா ஆத்தி குல்லு நான் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சம்பளம் வந்து அவனுக்கு அதே மாதிரிதான், இந்த 800 அதான் கொடுப்பான். 800 தான் அவனுக்கு. அப்ப இந்த இது பேசிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கிளம்புறோம். அப்ப நான் சொன்ன நீ ஒண்ணு இதெல்லாம் ஆமா இதெல்லாம் நீ ரொம்ப இதெல்லாம் நீ யோசிக்காத, என் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீனாச்சும் 2 பேர் இருக்கிற அந்த ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு. அவன் 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 யாரு என்னன்னு இவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவன் வேலை செய்யறாங்க, அவன் பங்களாதேஷ்காரன். ஆமா அதோட அவனுக்கு இருக்கான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சமாளிச்சு ஓட்டு. இப்ப பொசுக்குன்னு போறேன்னா காசு கேட்பாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. அப்படின்னா உங்க இடத்துக்காச்சும் கூப்பிட்டு போங்க. நான் எங்கடா உன்னை கூட்டிட்டு போறது, நான் கிடக்குற கடையில அப்படின்னு. இது என்னடா நம்ம நாடாடா அப்படின்னு. நான் இருக்கிறேன் அந்த பக்கம், நீ இந்த பக்கம் இருக்க. ஆனா அவனால ஒரு காலத்துல இந்த பக்கம் வர முடியாது, தப்பிக்க வாய்ப்பு இல்ல, வரவே முடியாது, தெரிஞ்சு போச்சு. இப்ப என் கதையே தான் ஆரம்ப கதை தான் எனக்கு. இப்ப இது வந்ததுனால நம்ம நினைச்ச இடத்துக்கு ஓடிடலாம். அப்படி இந்த ஆளுக்கெல்லாம் சுத்தி இருக்காக எனக்கு பக்கபலமா இருக்கனால. ஆமா அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. நம்ம இருக்கிற ஆளுக்கு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுக்காங்க மாப்பிள்ள. எல்லாம் போர்மேன் இப்படி கையர் இவங்க முதல்ல எல்லாம் பெரிய பெரிய அரபியெல்லாம் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் சொன்ன அவங்க அரபியை விட்டு பேசி விட்டு லெவல் பண்ணிருந்தாங்க பாருவான். அந்த மாதிரி அப்படி இருக்குவாரு. இவங்க படம் ஓட கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. அதனால நான் கொஞ்சம் தைரியமாயிட்டேன். அவங்களும் தைரியத்தை கொடுத்துட்டான் நம்ம ஆளுக்குல பாத்துக்குவோம் இருடாண்டு. அப்ப எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு மாப்பிள்ள. முனிசாமி விட்டுட்டு நான் திரும்ப போறேன். அம்மா அப்ப எல்லாத்தையும் நாங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, எப்போதும் எனக்கு போனடி. இப்ப இவனுக்காச்சும் நீங்க போய் ஆரோக்கியம் போனீங்க? போயிட்டேன், யாருமே இல்லையே. ஆமா எனக்கு அதெல்லாம் போயிட்டேன். எனக்கு நான் போயிட்டேன்னா எனக்கு ஆளுக்கு இங்க கூட்டிட்டு போறதுக்கு ஆளு எல்லாம் இருக்காப்ல, எல்லாம் செட்டப் ஆயிட்டு பழகிட்டனால. அப்ப அம்ஜா பையன் அவர் ஒரு 50 காசு கொடுத்தாரு. 50 100 எனக்கு சரியா தெரியல, காசு கொடுத்தாப்ல அவன். இப்ப அவன் வேணான்ட்டான். இதுக்குள்ள நான் காசு வச்சு என்னென்ன செய்ய? உங்க கதை தான், என் கதை தான். ஆட்டுல காசு வச்சு சும்மா வச்சுக்கிறா அப்படின்னு நான் வச்சிருந்தேன், என்ன செய்ய அப்படின்னு. ஆனா கொடுத்துட்டாரு ஒரு டைமா. சம்பளம் கிம்பளம் உனக்கு அனுப்புவா தந்தா கூட சேர்த்து கொடுத்து நீ இது நிக்க கொடுத்தாரு அவர். மலையாளி தான் அவரு. 50 100 எனக்கு சரியா நினைவு இல்லை. கொடுத்தாரு. நாங்க கொடுத்துட்டு நல்ல மனுஷனான அவரு, அந்த அம்ஜா குட்டிங்கிறவரு. அவரு அதோட கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த மிஸ்திரி அவங்க அந்த மிஸ்திரிக்கெல்லாம் அரபி தெரியும். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல, அவங்க கூட பேசிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் 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 அப்படின்னாங்க. அதோட நாங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு அவரு கிளம்பிட்டாரு. நான் நின்று அவன்டாரு ஒண்ணு பயப்படாத, நாங்க அடிக்கடி வாரோம் அப்படின்னு. ஆமா போனீங்கன்னு எனக்கு அடி ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா எனக்கு போன் அடிச்சிரு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஏரியா ஃபுல்லா 24 மணி நேரம் ஆம்புலன்ஸ் மாதிரி ஆள் வந்துகிட்டே போயிட்டு நம்ம ஆளுக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இங்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதனால ஒண்ணு இதுவும் நாங்க நான் போயிரு. அதோட சரின்னு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து திரும்பி வந்துட்டோம். திரும்பி வரல அந்த அவனுடைய முதலாளி இருக்கான் வருவான், அவன் தான் திருப்பி எங்களை கூட்டிட்டு வரான். அவனே கூட்டிட்டு விட்டுட்டு அவனே திரும்ப எங்களை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தா அந்த பெட்ரோல் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டாப்ல. விட்டுட்டு ஆனா அவன் நல்லவனாத்தான் இருக்கிறான். எங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் அவன் நல்லவனாத்தான் இருந்தான். அந்த முதலாளிக்காரன் கொஞ்சம் வயசு ஆளுதான் அவன், சின்ன வயசா ஓரளவு இதா இருப்பாங்க. சின்ன வயசா இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டான், நம்ம அது தெரியுது. அவன் ஜாமான் வாங்கிட்டு போய் கொடுத்தது ஒண்ணு எல்லாம் பாக்கல. அப்ப நாங்க அவனுக்கு கொடுத்துட்டு திரும்பி அந்த பெட்ரோல் வரைக்கும் வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு வரோம் சொல்லிட்டு இங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பழைய மாதிரி நம்ம ஏரியா. ஆனா திருப்பி பாருமாப்ல, நம்ம ஏரியாவுக்கு வரப்போகும்போது ஒரு
எப்படின்னா ஊரை பார்த்த மாதிரியா? ஊரை பார்த்த மாதிரி இப்படி போயிட்டு வரல நம்ம ஊரை பார்த்த மாதிரி. நம்ம போன தடவை இப்ப டீயை போடுவேன் நம்ம ஆளுக்கு ஃபுல்லா அந்த சாயந்தரம் டியூட்டி முடிஞ்சிட்டு அங்கேயும் இந்த 5 மணி 6 மணி வேலை முடிஞ்சிடறேன் சாயந்தரமா. அப்ப நேரம் நம்ம கடை டீ கடை மாதிரி தான் நம்ம இடம். அது வைங்க நான் இங்கிட்டு இப்ப கூட வெளியில போயிட்டேனாக்க அந்த டயத்துல ஒட்டகத்துக்கு இதுக்கு இவர் இந்த முதிர் பாத்துருவாப்ல. பரவாயில்ல, அதுக்குள்ள சேவையில பாத்துக்குறாப்ல அவரு. மத்த டயத்துல பொழுதுனைக்கு நடக்க மாட்டா, பொழுதுனைக்கு நடக்காது. அப்பப்ப அவங்களுக்கு வேலை இருக்குல்லடா, போறதோட போய் காப்பி அந்த இது தேவோ. நம்ம ஆளுக்கு ஃபுல்லா தமிழ் ஆளுக்கு நம்ம ஆளுக்கு எல்லாருமே தேவோ தான். பால் டப்பா இருக்காது, தேவோ. அதுக்கப்புறம் அந்த பால் டப்பா வாங்கிட்டு தந்தாப்ல, அந்த தண்ணி பால். சரி, தண்ணி பால்னா அந்த டென்னு பால், தண்ணி பால் அதை ஊற்றி சீனியை போட்டு சாய நம்ம ஊர் சாய மாதிரி போடுறது. நம்ம ஆளுக்கு குடிக்கிறது மாட்டேன், இவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அலிஃப், அலிஃப்னா பால், பால் அலிஃப்னா பால். அதை ஊற்றி குடிச்சுக்கிட்டு அந்த சாயந்தரம் வந்து ஜெகன் ஆளுக்கெல்லாம் வந்துடும். என்னப்பா போனியா, என்ன சேலை பாத்தியெல்லாம் குண்டியெல்லாம் பேச்சு ஓடும். ஆமா, ஊர் மாதிரியா பாத்தியெல்லாம் குண்டியெல்லாம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு அப்ப நாங்க அதை சொல்றது, நான் பார்த்தோம் இருக்கிறான் பக்கத்துல கொஞ்சம் நேரம் போனா வந்துடுறேன், அடுத்து எடுத்து போவோம் அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாயிருச்சு அந்த கம்பெனி. அந்த நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ள வர்றாங்க, அவங்களுக்குலாம் ஒரு இதாயிருச்சு. எதாயிருச்சுன்னா இவங்க சிட்டிக்குள்ளேயே உள்ள ஆளுக்கு போல பாலைவனத்து கிராமங்களை பார்த்த மாதிரி, ஒரு ரொம்ப படிக்காம பார்த்த மாதிரி ஒரு இதாயிருச்சு அவங்களுக்கு. பார்த்த மாதிரி ஃபீலிங் ஆயிருச்சு. டெய்லி பூந்ததோட டீயை போடுறது வர்றது பேசிட்டு இருக்கு போறது. நம்ம இடம் தான் நேரம். அந்த பார்த்தா கிளைமேட் மாறுதுல உங்களுக்கு. இப்ப இது வந்து 8, 9, 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் ஆரம்பிக்க போகும்போது அந்த திருப்பி என்ன செய்வோம் தெரியுமாப்ல, அந்த கேமாவை திரும்ப நம்ம ரெடி பண்ணணும், இவங்க வரப்போ இருப்பாங்கன்ட்டு. ஆனா இது ரெடி பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப நாங்க 2 பேர், நானும் முதிர் இருக்கிறோம். அது போக இந்த ஆளுக்கெல்லாம் உருவாப்புல நம்மளுக்கு ஈஸியா நம்ம சக்க சக்கன்னு ஊண்டி அதெல்லாம் ஒரே சிவப்புல உருவாப்புல அந்த மாதிரி. அது வந்து எப்படின்னா இப்ப திருப்பி வந்து பேசி இருந்துட்டு சாயலாம் முறை குடிச்சிட்டு நடக்கலாம் போயிட்டாங்க. போய் அடுத்த நாள் வரல, நம்ம வந்து கொஞ்சம் உல்லாசமாயிட்டோமாப்ல. ஊர் என்ன எனக்கு ஒரு தைரியம் நல்லா இதாயிட்டு கேட்டேன். கிளியர் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா, இந்த தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்டது. சரி, அந்த மூளையெல்லாம் வந்து தெளிவா வேலை செய்யுது. அப்புறம் வேலை செய்யுது. உண்மையிலேயே மாப்பிள்ள பொய் சொல்லல, நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிட்டுன்னு வச்சுக்கிடுவான், நீ சாப்பாடே கிடைக்காம கடந்துட்டாமா. அது கிடைக்காம இருக்க 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 உனக்கு மூளை மங்கிக்கிட்டே இருக்கேன். அப்படி நம்ம நாட்டு சாப்பாடை போட்டு ஏற்றிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பழைய மாதிரி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தேங்காய் போய் கிடங்க, என்னடா கஞ்சி அந்த மசாலா தண்ணி குடிச்சிட்டு சரியா வருமா, வராதுல. இது கோழிக்கறியான வரும். இவங்களுக்கு எப்படின்னா மெஸ்ஸு மாப்பிள, ஒரு நாளைக்கு வந்து கோழி சாப்பாடு, ஒரு நாளைக்கு மீன் சாப்பாடு, ஒரு நாளைக்கு சாம்பார் சாப்பாடு, ஒரு நாளைக்கு பிரியாணி, இப்படி வரும். அதுக்கு ஒரு பெரிய வண்டி நிறைய வரும். சரி, இவன் சாப்பிட மாட்டான், அவனு கேப்ப அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு அந்த குபுசு துட்டு அடிச்சுக்கிட்டு அதான் அவங்க அதுதான்டா. நம்மளுக்கு அந்த ரசத்தை குழப்பி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் வருமா, கேப்பா போதுமாடா அப்படின்னு. எனக்கு பெரிய சந்தோஷம் இவ்வளவு ஜாமான் நீங்க தர்றது அப்படின்னு. சாப்பாடுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. பஞ்சம்னா நம்ம வாட்டில நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க போகும்போது நல்லா பீஸ்ஃபுல்லா போக ஆரம்பிக்கணுமாப்ல. அப்ப அந்த 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் ஆரம்பிக்க போகும்போது அப்ப என் ஓனரு இடையில என் ஓனர் இந்த எப்போதும் வாங்கிட்டு வர ஜாமான் வாங்கிட்டு தருவாரு. அப்ப இந்த குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிக்கிற தருணம் அந்த மாதிரியா.